Mind-blowing velour. ஆணையாளர் அவர்கள் தொடர்ந்து மாவட்டப்படுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக நமது வேலூர் மாநகர மேயர் அவர்கள் வேலூர் மாநகராட்சியின் கனவு மேம்பட என்ற திட்டத்தில் தூய்மை பணியாளர் குழந்தைக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை வரவேற்புரை நல்கிய வேலூர் மாநகராட்சி ஆணையர் அவர்களே, முன்னிலை வகுத்திருக்கும் நம் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, நமக்கு எல்லாம் தலைமை உரையாற்ற வருகை தந்திருக்கும் தலைமை செயலாளர் இறையன்பு ஐயா அவர்களே, மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் மாமன்ற உறுப்பினர் VS முருகன் அவர்களே, ஜெய் அவர்களே, தவசும் பர்வீன் அவர்களே, மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் துறை சார்டர் CMC துணை பொது கண்காணிப்பாளர் அவர்களே, மற்றும் சுந்தரராஜன் இயக்குநராக VNT அவர்களே, மற்றும் செந்தில்ராஜன் மேலாளர் AGS மேலாளர் அவர்களே, மற்றும் இங்கு திரளாக கலந்து கொண்டிருக்கும் SO அவர்களே, SS அவர்களே, மற்றும் தூய்மை பணியாளரை சேர்ந்த அனைத்து ஊழியர்களே, மற்றும் தூய்மை பணியாளரை சேர்ந்த அனைத்து ஊழியர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்தில் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ பல திட்டங்களை நம் மாண்புமிகு முதலமைச்சராக பதவியேற்ற நாளிலிருந்து பல திட்டம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டம், அதையெல்லாம் சிறந்ததை விட இன்று சிறப்பான ஒரு திட்டம், அதாவது தூய்மை பணியாளர் குழந்தைகளுக்கான கல்வி எப்படி நாம் முன்னேற்றி செல்ல வேண்டும் என்று, அவர் கனவுகள் எல்லாம் எப்படி மேம்பட வேண்டும் என்று நமக்கெல்லாம் சிறப்புரையாற்ற வருகை தந்திருப்பது நம்ம இறையன்பு ஐயா அவர்கள். இது நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ பல திட்டம், ஆனால் நம்மளையும் நம் தூய்மை பணியாளர்களையும் அவர்கள் குழந்தைகளையும் நல்ல சிறப்பாக படிக்க வேண்டும் என்று இத்திட்டத்தை உருவாக்கி தருகிறார். ஒரு காலத்தில் குலக்கல்வி ஒன்று இருந்தது, தாய் தந்தை என்ன வேலை செய்தோ அதே தான் அவங்க அடுத்து வரும் அவங்க தலைமுறையும் செய்ய வேண்டும். அதையெல்லாம் மாற்றி தந்தவர் நம் பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்கள். அதையெல்லாம் மாற்றி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். அதே போல மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற செயல்பாடோடு நம் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த தூய்மை சிறப்பான பசங்க நல்லா படிக்கிறாங்க. எங்கள் வார்டில் ரேவதி என்ற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க 2 பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்காங்க. ஒரு பிள்ளை படிச்சுட்டு டைப்பிங்ஸ் முடிச்சாங்க. எங்கள் மாநகராட்சியிலே நாங்கள் 3வது ஜோன்ல அவங்க வேலை போட்டு வந்திருக்கோம் ஹவுஸ் ஹோல்டிங்கில். அவங்களே இன்னொரு பிள்ளை அனஸ்தியா படிச்சுட்டு CMCயில் இன்டர்வியூக்காக போயிட்டு வந்தாங்க. நம்ம துரைராசன் சார்கிட்ட நாங்களும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு வேணும் சார் வேணும் ரெக்கமெண்ட்லாம் கொடுத்துருக்கோம். அதுபோல இதர தூய்மை பண்ணி ஒவ்வொருவரும் தன் பிள்ளைகளை நல்லா படிக்க வேண்டும். இங்கே இருக்கும் பிள்ளைகளும் நம்ம அம்மாவோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் நல்லா படித்து இன்னும் நம்ம நல்லா பெரிய ஆளாக வரணும். நம்ம அம்மாவுக்கு இதர பிள்ளைகள்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்குற கிஃப்டாக நினைக்கணும். ஒவ்வொரு நாளும் அவங்க கஷ்டப்படுறதால தான் நாங்களாம் இன்னைக்கு இது போல நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே வர முடியும். ஒரு நாள் அவங்க வரலன்னா கூட எங்களால் வெளியே வர முடியாது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு துறையை செஞ்சிருக்கிறது தான் எங்கள் தூய்மை பணியாளருக்கு. அவங்க எங்கள் கணவனுக்கு வணக்கம் சொல்லி அவர் பிள்ளைகள் இன்னும் மென்மேல வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். மதிப்பிற்குரிய வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு திட்டமாகிய கனவுகள் மேம்பட என்ற தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு வழிகாட்டும் நல்ல நிகழ்ச்சிக்கு வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பதற்காக தலைமையுரை ஆற்றுவதற்காக
வந்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா திரு இறை அன்பு எங்களுடைய முன்னாள் தலைமைச் செயலாளரும் இந்த மாநிலத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளரும் நமக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் வழங்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயா அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி இருக்கிற வேலூர் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களே, நல்லதொரு உரையாற்றி அமர்ந்திருக்கிற வணக்கத்திற்குரிய வேலூர் மேயர் அவர்களே, வந்து சிறப்பித்திருக்கிற மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்களே, மண்டல தலைவர்களே, மாநகராட்சியினுடைய CHO உள்ளிட்ட அதிகாரி பெருமக்களே, இங்கே பெருந்திரளாக வந்திருக்கிற தூய்மை பணியாளர் நண்பர்களே, அவர்தம் அன்பு பிள்ளைகளே, பத்திரிகைத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சமுதாயத்தில் ஒரு சமூக பொருளாதார முன்னேற்றம், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடிய கல்வி என்று ஒன்று உலகிலே உண்டு என்றால் அது கல்வி மட்டும்தான். ஆக நாம் குழந்தைகள் அனைவரையும் நல்லா படிக்க வைக்கணும். அந்த கல்வி ஒன்றுதான் இந்த சமுதாயத்தில் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யக்கூடிய ஒரு கருவி. அந்த வகையிலே என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதையும், எப்படி படிக்கலாம் என்பதையும், எப்படி நம் ஒவ்வொரு குடும்பங்களின் வாழ்வு மேம்பட்டு நம் குழந்தைகள் பெரிய அளவிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு இந்த முன்னெடுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிற வேலூர் மாநகராட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை சொல்லி, 2009ஆம் ஆண்டிலே மதுரையை சார்ந்த வீரபாண்டியன் என்ற ஒரு துப்புரவு பணியாளர் அம்மாவினுடைய மகன் IAS தேர்விலே வெற்றி பெற்று இன்று ஆந்திராவிலே இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். முயன்றால் முடியாதது இல்லை. தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை, அரசு பள்ளியிலே படிக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்லூரியிலே சென்று பயில வேண்டும் என்று பல்வேறு முயற்சியை எடுத்துக் கொண்டிருக்கிறது. புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தில் அரசு பள்ளியிலே படித்த ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கி அவர்களுடைய உயர்கல்வி கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய தாட்கோ துறையிலே 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்கு மாதம் 1000 வருஷத்துக்கு 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். அதே போல 10ஆம் வகுப்பு தேர்வு பெற்ற குழந்தைகளுக்கு மாதம் 1000 ரூபாய், 11ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி 12ஆம் வகுப்பு பெண்களுக்கு 1500 ரூபாய் தாட்கோவிலே நம்முடைய தூய்மை பணியாளர்கள் வாரியத்தில் பதிவு பெற்ற அவர்களுடைய குழந்தைகளுக்கு வழங்குகிறது. பட்டப்படிப்புக்கு வருஷத்துக்கு 1500 ரூபாய், விடுதியில் தங்கி படிப்பவர்களுக்கு வருடத்திற்கு 6000, தொழில்நுட்ப படிப்பு படிக்கிறவர்களுக்கு வருடத்திற்கு 4000 என்ற பல்வேறு திட்டங்கள் இருக்கிறது. நீங்கள் தாட்கோவிலே இருக்கிற இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உயர்கல்வி படிக்க வேண்டும். நம்முடைய வேலூர் மாவட்டத்திலும் நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியில போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி கிட்டத்தட்ட 200 மாணவ செல்வங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாபுரத்தில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்திலும் கிட்டத்தட்ட 100 பேர் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கு பயிற்சி பெறுகிறவர்கள் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அதே போல குடியாத்தத்தில் இருக்கிற நம்முடைய நாலேஜ் சென்டர், குடியாத்தம் நகராட்சி பள்ளிக்கு அடுத்த இருக்கிற நாலேஜ் சென்டர், நகராட்சியால் நடத்தப்படுகிற நாலேஜ் சென்டர்ல போட்டி தேர்வுகளுக்கான பயிற்சி நடைபெறுகிறது. நீங்கள் அதையெல்லாம் பயன்படுத்தி அரசு வேலைக்கு செல்வது குறித்தும் நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மிக்க தாழ்மையோடு உங்கள் அனைவரை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாநகராட்சிக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து தெரிவித்து அமர்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக திரு துரை ஜாஸ்பர், மக்கள் தொடர்பு அலுவலர் மற்றும் துணை பொது கண்காணிப்பாளர், CMC மருத்துவமனை வேலூர் அவர்கள் சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
கனவுகள் மெய்ப்பட என்ற இந்த விழிப்புணர்வு வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னாள் தலைமை செயலர் மதிப்பிற்குரிய திரு நிறையன்பு அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே, கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற மற்ற பிரபலர்கள் மற்றும் மாணவ செல்வங்களே, உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சிஎம்சியில் சேரும் பொழுது 870 ரூபாய்க்கு ஒரு டெக்னீஷியனாக தான் சேர்ந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் சிலர் என்னுடைய வாழ்க்கையில இடைப்பட்டு பேசி, நீ இருக்கிற நிலைமையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, படிப்பு அவசியம், மேம்படுதல் அவசியம் என்ற அந்த அறிவுரைகளை சொன்னதன் காரணமாக தான் பிட்ஸ் பிலானியிலே எம்பில் படிப்பதற்கும், அது மாத்திரமல்ல அதை தொடர்ந்து சிஎம்சி மருத்துவமனையினுடைய பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆபீசராக மாறி துணை பொது கண்காணிப்பாளராக மாறுவதற்கு ஏதுவாக அநேகர் என்னுடைய வாழ்க்கையில் உதவி செய்தார்கள். ஆகவே சாதாரண ஒரு டெக்னீஷியனாக தான் நுழைந்த நான் இன்றைக்கு ஒரு அதிகாரியாக இருக்கிறேன் என்றால் அநேகருடைய ஆலோசனைகளை கேட்டுதான் இப்படி நடந்தது. எறும்புகள் தூங்குவதே கிடையாது. பட்டாம்பூச்சிகள் 47 நாட்கள் தான் வாழ்கின்றன. அவைகள் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்பது கிடையாது. நத்தைகள் 3 வருடத்திற்கு தொடர்ந்து தூங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவைகள். ஆகவே மனிதர்களாகிய நமக்கு தான் கனவுகளை கண்டு அந்த கனவுகளை அடையக்கூடிய ஒரு ஆற்றலையும் காலகட்டத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிறந்த நாட்களையும் காண்கிறோம், கனவுகளையும் காண்கிறோம், தூங்கவும் செய்கிறோம். பிரச்சனை என்னவென்றால் அதிகமாக தூங்கிவிட்டால் தான் பிரச்சனை. அருமையானவர்களே, ஒரு சின்ன கதையாக உங்களுக்கு வடிவமைத்து நான் உங்களுக்கு அறிவுரை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அது முன்பாக சிஎம்சியில் இருக்கக்கூடிய காரியங்களையும் நான் சொல்லிதான் செல்வேன். இருக்கிற வாய்ப்புகளை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த 125 ஆண்டுகளாக வேலூர் மாநகரத்திலே சிஎம்சி மருத்துவமனை இயங்கி வருகிறது. அதில் எல்லாருக்கும் அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. எங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல டைரக்டர் ஆபீஸிலே பணியாற்றுகிற தூய்மை பணியாளர்களுடைய மகள் ஐசிஎஸ்சி ஸ்கூலில் வேலூரில் இருக்கிற ஐடாஸ்கடர் பள்ளிக்கூடத்தில் சென்ற ஆண்டு 100% பயாலஜி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே என்னுடைய டைரக்டரும் உடன் வேலை செய்கிற அத்தனை பேரும் அவசரப்பட வேண்டாம், தயவு செய்து நீட் கிளியர் பண்ணி நீ தயவு செய்து மருத்துவ படிப்பை படிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த பெண்மணி நிச்சயமாக ஒரு மருத்துவராக அவள் பணி செய்வாள் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு பென்சில், சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். பென்சில் ஒரு ஃபேக்டரி விட்டு வெளியே வந்துச்சான். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பென்சில்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஃபேக்டரி, அந்த பென்சில் வெளியே வந்து சொல்லிச்சான் அந்த மேனேஜரை பார்த்து, நான் ஒரு நல்ல பென்சிலாக இந்த உலகத்தில் இயங்க வேண்டும் என்றால் எனக்கு அறிவுரை சொல்லுங்கள். 5 காரியங்களை சொன்னாங்க. சுருக்கமாக உங்களுடைய ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லி நான் முடிக்கிறேன். 5 காரியங்களை முதலாவது சொன்னது என்னவென்றால், நீ ஒரு சாதாரண பென்சில் தான், நீயாக ஒன்றையும் சாதிக்க போகிறதில்லை. உனக்கு அறிவு ஆலோசனை யாராவது ஒருவர் தங்களுடைய கையிலே உன்னை பிடித்தால்தான் ஒரு ஓவியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு கட்டுரை எழுதப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீயாக அந்த கட்டுரையோ அந்த ஓவியத்தையோ எழுத முடியாது. You need to be held by a hand. ஒரு கரம் உன்னை பிடிக்க வேண்டும். அருமையானவர்களே, எனக்கு எல்லாம் தெரியும், என் வாழ்க்கையை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னவர்கள் உருப்பட்டதில்லை. இன்றைக்கு இந்த ஆலோசனைகளை சொல்லுகிறார்களே, உங்களுக்கு நோட் பேட் கொடுத்திருக்கிறார்கள், பேனா கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து குறித்து வைத்துக் கொண்டு யார் யாரெல்லாம் என்னென்ன ஆலோசனைகள் சொல்கிறார்களோ, என் வாழ்விலே ஆலோசனைகளை ஏராளமாக சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்ல, ஆனால் நல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு வள்ளுவர் சொல்வார் அல்லவா, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல். நல்ல காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவது அவசியமானது.
இரண்டாவது அந்த பென்சிலை பார்த்து சொன்னாரா, பென்சில் யூ நீட் டு பி ஹெல்ப் பை a hand, ஒரு கரம் உன்னை பிடிக்க வேண்டும், அப்பொழுதுதான் சாதிக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக சொன்னாராம், உன் வாழ்க்கையில பின்னாடி உனக்கு பின்னாடி ஒரு இரேசர் இருக்குது, ரப்பர். அது சும்மா நினைச்சுக்காது. ஒரு ஓவியம் தவறாக போய்விட்டது, ஒரு கட்டுரை தவறாக வந்து விட்டது என்று சொன்னால் அதை மறைக்க பார்க்காதே. அந்த இரேசரை வைத்து அதை அழித்து விட்டு அதை சிறப்பாக மாற்றுவதற்கு அதனுடைய உதவியை பெற்றுக்கொள். பிரியமானவர்களே, தவறுகள் வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒருவேளை 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது நல்ல மதிப்பெண் எடுக்காமல் இருந்திருக்கலாம். நான் செய்த அந்த தவறு, நல்ல மதிப்பெண் எடுக்காததுனால ஏ குரூப் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயரா இருந்ததுனால வேற ஒரு ஸ்கூல்ல போய் பிடி மாஸ்டர் பிடிச்சி உங்க பாஸ்கெட் பால் டீமை நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல ஏ குரூப்ல சேர்ந்தேன். தவறுகளிலேயே நாம் வாழ்ந்து விடக்கூடாது. தவறுகளை திருத்திக் கொண்டு வாழ்க்கையில மேம்படுவதற்கு காரியங்களை சாதிக்க வேண்டும். அந்த சாதனை உள்ள நம்முடைய உள்ளத்தில் ஐ நீட் டு அச்சீவ் மோர், ஸ்கை இஸ் தி லிமிட், வானமே எல்லை என்ற ஒரு கோட்பாடு நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது அறிவுரையாக அந்த பென்சிலை பார்த்து சொன்னாதான், எப்பொழுதுமே உங்க கூட ஒரு ஷார்ப்னர் ஒன்று வரும். அது ஒரு வேதனையான அனுபவம். அது உன்னை தீர்க்குவதற்காக பயன்படுகிறது. வலி வேதனை உருவாகும். ஆனால் அந்த ஷார்ப்னர் இல்லை என்று சொன்னால் உன்னை மொக்க பென்சில் கூடுவாங்க. நீ சரியாக வரைய முடியாது, சரியாக எழுத முடியாது, உன்னுடைய எழுத்துக்கள் அழகாக இருக்காது. ஆகவே அந்த ஷார்ப்னரை நீ பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அருமையான உங்களுடைய வாழ்க்கையில வலியுறுத்தக்கூடிய வேதனையான சூழ்நிலைகள், ராத்திரி எல்லாம் படிக்க வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட வேண்டிய டெஸ்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் உங்களை ஒடுக்குகிறது என்று நினைக்க வேண்டாம். யாரும் உங்களை ஒடுக்குவதற்காக அடிப்பதற்காக டெஸ்ட் நடத்துவதில்லை. டெஸ்டை நடத்துவதே உங்களை மேம்படுத்துவதற்காக, உங்களை சிறப்பாக விளங்க செய்வதற்காக மாத்திரம்தான் டெஸ்ட் கொடுக்கிறார்கள். 14 பெண்களை முதலாவது ஐடாஸ்கர் அவர்கள் பயிற்சி கொடுத்து சென்னைக்கு பிரசிடென்சிக்கு எடுத்து செல்லும் பொழுது அந்த 14 பிள்ளைகள் பிரசிடென்சியிலேயே முதல் ரேங்க், 2வது ரேங்க், 3வது ரேங்க், 4வது ரேங்க் வாங்கிட்டாங்க. எல்லாரும் கேட்டாங்க ஐடாஸ்கர், எப்படி நீங்களே பாடங்களை நடத்துனீங்க, பிரசிடென்சிக்கு வரவே இல்லை, இந்த மாணவ செல்வர்கள் எப்படி இவ்வளவு சிறப்பாக விளங்கினார்கள் என்று கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வச்சிருக்கிற பாஸ் மார்க் 90%, 90% வாங்கினீங்கன்னா அடுத்த சப்ஜெக்ட் மூவ் பண்ண முடியும், அடுத்த சாப்டர் மூவ் பண்ண முடியும். 90% தான் என்னுடைய பாஸ் மார்க். ஆகவேதான் என்னுடைய மாணவர்கள் இப்படியாக இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று சொன்னார்கள். அருமையான ஷார்ப்பனிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தும்படியான திருத்தங்கள், ஆலோசனைகள் சில சமயங்களில் வேதனையாக இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் அவைகளை எல்லாம் சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னுடைய நல்லதுக்கு தான் என்று சொல்லி செயல்படும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அத்தனை பேரும் சிறப்பாக காண முடியும். 4வதாக அந்த பென்சிலை பார்த்து சொன்னாலாம், பென்சில் நிறைய நீட்டமான பென்சிலை நாங்கள் உருவாக்குறோம். சிகப்பு கலர்ல இருக்குது, வெள்ளை கலர்ல இருக்குது, கருப்பு கலர்ல உருவாக்குறோம், தடியா உருவாக்குறோம், குட்டையா உருவாக்குறோம். இதெல்லாம் பார்த்து நீ உன்னை யார் என்று நிர்ணயிக்க வேண்டாம். உனக்குள் இருக்கக்கூடிய லெட் வேல்யூ 6HB 4B என்று நாங்கள் வேறுபடுத்தி உனக்குள் இருக்கிறதை நாங்கள் வித்தியாசப்படுத்திருக்கிறோம். உனக்குள் இருப்பதுதான் உன்னுடைய உண்மையான வேல்யூ. அருமையானவர்களே, உங்களுடைய வெளி தோற்றம் நீங்க கருப்பாக இருக்கலாம், சிறப்பாக இருக்கலாம், உயரமாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், இது உன்னை நிர்ணயிக்கவில்லை. ஐஸ்வர்யா ராயை ஒரு பக்கத்தில் நிறுத்திவிட்டு அன்னை தெரசாவை ஒரு பக்கம் நிறுத்தினால் யார் அழகு? அழகானவர்கள் அன்னை தெரசா தான். ஏன்னா உள் அழகுதான் மெய்யான அழகு. உங்களுடைய உள் அழகு என்னவாய் இருக்கிறது? உங்களுடைய குணங்கள் என்னவாய் இருக்கிறது? பிறர் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? மன்னிக்கிற குணம் இருக்கிறதா? விட்டுக் கொடுக்கிற மனம் இருக்கிறதா? இந்த சிறந்த குணங்கள் எல்லாம் உள்ளாக காணப்படுகிற அழகு, அகத்தின் அழகு, அது வெளியே தெரிய வேண்டும். ஆகவே உங்களுடைய the inside value of you is more important than anything else. கடைசியாக 5வதாக அந்த பென்சிலுக்கு ஒரு அறிவுரை சொன்னாராம். பென்சில் தீட்டி அந்த ஷார்ப்னரை வச்சு இரேசர் வச்சு நீ பயன்படுத்தி ஓவியங்களை வரைந்து கட்டுரைகளை எழுதி இப்படியாக நீ காதல்களை கடந்து போகும்போது ஒரு நாள் உன்னுடைய வாழ்வு முடிவுக்கு வரும். ஆனால் நீ எதையெல்லாம் சாதித்தாயோ அவைகளெல்லாம் நிலைநிற்கும். நீ வரைந்த ஓவியங்கள் டிஜிட்டைஸ் ஆகி புத்தகங்களில் அச்சடிக்கப்படும். எழுதின கட்டுரைகள் புத்தகங்களாக வெளிவரும். நீ மறைந்து போவாய், ஆனால் உன்னுடைய நீ சாதித்த காரியங்கள் நிலைநிற்கும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அருமையான தம்பி தங்கையே, நீ சாதிக்கிற காரியங்கள் உலகத்தில் நிலைநிற்கும். எல்லோரும் இந்த உலகத்தை விட்டுவதுதான் கடந்து போகிறவர்கள் தான். ஆனால் நீ என்னத்தை சாதித்தாய், முயற்சியின் வழியாய்
அயராத உழைப்பின் வழியா எண்ணத்தை சாதித்தாயோ அது நிச்சயமாக நிற்கும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். சிஎம்சி மருத்துவமனையில் 19 டிகிரி கோர்ஸ்கள் இருக்கிறது, 11 டிப்ளமா கோர்ஸ்கள் இருக்கிறது. டிப்ளமா கோர்ஸில் 55 மாணவ மாணவிகளை ஆண்டுதோறும் எடுக்கிறோம். டிகிரி கோர்ஸிலே 155 மாணவ மாணவிகளை எடுக்கிறோம். எம்பிபிஎஸ்ஸிலே 100 மாணவ மாணவிகளை எடுக்கிறோம். அரசாங்கத்துக்கு முழுமையாக 50 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நர்சிங் டிப்ளமாவுக்கு 100 மாணவிகளை எடுக்கிறோம். நர்சிங் டிகிரியிலே 100. இப்படியாக இதில் முக்கியத்துவம் என்னவென்றால், சேர்ந்த பிறகு 2,40,000 உட்பட்டிருக்கிற வருமானம், ஆண்டுக்கு ஒரு வருமானத்தை குறைபட்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு முழுமையான ஸ்காலர்ஷிப் வழங்கப்படுகிறது. அவர்கள் எந்த காசையும் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனையோ பேர் இந்த முயற்சிகளை செய்து அதை அனுபவித்து வருகிறார்கள். இந்த காரியங்களை இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னை அணுகலாம். இவருடைய தொலைபேசியை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் என்ன சலுகைகள் இருக்கிறது, என்ன வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நிச்சயமாக உங்களுக்கு நேரடியாக நான் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஒரே ஒரு சின்ன குட்டி கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சின்ன பையன் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஞானியை பார்த்து சொன்னானா, இவர் என்ன ஞானி எல்லாரும் ரொம்ப போற்றிட்டு இருக்கிறாங்க, இவரை விட நான் ஞானமானவன் என்று சொல்லி இவரை நான் ஏமாத்துறேன் பாரு, இவரை நான் தோற்கடிக்கிற பாரு சொல்லி அவருக்கு முன்னாடி ஒரு நாள் போய் நின்னான். என்ன செய்யறான்னா, ஒரு கையில ஒரு பட்டாம்பூச்சி எடுத்துட்டான். அந்த பட்டாம்பூச்சி எடுத்து போய் இவனுடைய ஐடியா என்னன்னா, இந்த ஞானிகளுக்கு போய் ரொம்ப ஞானின்னு சொல்றாங்களே, இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்குதா செத்து இருக்குதா அவரை நான் கேட்கிறேன். அது செத்து இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த பறக்க விட்டுட்டு அவரை ஏமாத்திடுவேன். அது உயிரோடு இருக்குன்னு சொன்னா நான் நசுக்கி சாவடிச்சு அவரை ஏமாத்திடுவேன் என்று நினைத்து போய் சொல்லி அவருக்கு முன்பாக இருந்தான். பட்டாம்பூச்சியை வச்சிருக்கிறான். பெரியவர்கிட்ட போய் கேட்கிறான், பெரியவரே எல்லாரும் ஞானின்னு சொல்றாங்க, என் கையில இருக்கிற பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா செத்து இருக்கிறதா என்று கேட்டான். இஸ் a butterfly in my hand alive or dead அப்படின்னு கேட்கிறான். ஞானி கொஞ்ச நேரம் யோசிச்சு சொன்னாராம், whether the butterfly is alive or dead is in your hands. இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கிறதா செத்து இருக்கிறதா என்பது உன்னுடைய கைகளில் இருக்கிறது சொன்னார். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை மலருமா மலராதா என்பது இவர்களுடைய கையிலே இல்லை, உங்களுடைய கையிலே இருக்கிறது என்று சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பெரிதும் பெரிதுகள் என்ற வாக்கியத்தோடு எங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய முன்னாள் தலைமைச் செயலாளர் மதிப்பிற்குரிய இறையன்பு ஐயா அவர்களே, பாசத்திற்குரிய மதிப்பிற்குரிய வேலூர் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் சுப்புலட்சுமி அம்மா அவர்களே, வேலூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் மதிப்பிற்குரிய லட்சுமணன் அவர்களே, வேலூர் மேயர் மதிப்பிற்குரிய சுஜாதா அம்மா அவர்களே, மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அலுவலர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை பணியாளர்களுடைய புதல்வர்களுக்கும் புதல்விகளுக்கும் விஐடி சிஎஸ்ஆர்டி மையத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய 12 நிமிட உரையை துவங்குகிறேன். எப்பயுமே கைத்தட்டல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கைத்தட்டல் பிடிக்குமா? தடைப்பா. கைத்தட்டும் போது ஒரு எனர்ஜி வரும். இது எப்பயுமே நம்ம கிட்ட இருக்கணும். நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, இவ்வளவு பேருடைய சபையில உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது மிக மிக மகிழ்ச்சி. அதே மாதிரி முதல் அடி ரொம்ப முக்கியம். முதல் அடினா இந்த அடி இல்ல, முதல் அடி எடுத்து வைக்கிற அடி. முதல்ல நிலாவுக்கு போனவங்க யாருமா? நிலாவுக்கு முதல்ல போனவங்க யாரு? ரெண்டாவது போனவங்க? முதல்ல எவரெஸ்ட் போனவங்க? எவரெஸ்ட் யாருக்கு போனாங்க? முதலில் போனவர்களுடைய பேர் தான் முதல்ல தெரியும். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது போனவங்களை பத்தி நிறைய தெரியாது. ஸோ நம்ம எப்போ முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறோமோ அது நம்மளுடைய வெற்றிக்கு
மிக 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 அவசியமான ஒன்று. கல்வியிலையும் அப்படிதான். பயப்படாம முதல்ல அடி எடுத்து வச்சிட்டோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அப்படி எதுக்காக கல்வி பத்தி எல்லாருமே உயர்வா பேசுறாங்க அப்படின்னா 4 விஷயம். அனாசின் மாதிரி, அனாசின்ல 4 விதமான வலி நிவாரணின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 4 விஷயம் தான். உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும்னா கண்டிப்பா கல்வி கொடுக்கும். சூழ்நிலையை எதிர்கொள்ளணும்னா கல்வி கொடுக்கும். செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், மன நிறைவு வேணும்னா கல்வி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு சபையில மதிப்பு வேணும் அப்படின்னா கல்வி கொடுக்கும். இதை விட என்ன வேணும்? இந்த 4 ரொம்ப முக்கியம். மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த 4 விஷயத்துக்கும் கல்வி ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எத்தனை பேருக்கு ப்ரூஸ்லியை தெரியும்? ப்ரூஸ்லியை தெரிஞ்சவங்க கை தூங்க. மற்றவங்களுக்கு தெரியலையா? சரி. அவர் நிறைய சாதனைகள் பண்ண ஒரு மனிதர். அவர் அண்டர் வெயிட் அப்படின்வாங்க. வெயிட் கிடையாது. வெயிட் இருக்கக்கூடிய வெயிட்டை விட கம்மியான வெயிட். அவர் பண்ண சாதனைகள் அசுர பலமான சாதனைகள். அவருடைய ஒவ்வொரு அடியும் டைசனுக்கு ஈக்குவலான அடின்னு சொல்லுவாங்க. அப்ப வாழ்க்கையில ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பெருமையான ஒரு ஆள் தானே அவரு. அவரை பத்தி முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு கண் ஒழுங்கா தெரியாது. அவருக்கு கண் பார்வை குறைபாடு அதிகமா இருந்த ஒரு ஆள். யாருக்கா தெரியுமா? அவரால் ஒழுங்கா பார்க்க முடியாது. -10. அதே மாதிரி அவருடைய ஒரு தோள்பட்டையும் இன்னொரு தோள்பட்டையும் வித்தியாசம் 1 இன்ச் இருந்தது. நார்மலா நம்மள மாதிரி இருக்காது. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ஒரு நிமிஷத்துல 1 செகண்ட்ல 10 பஞ்ச் அடிச்சுவார் குத்துறதுல. சோ முயற்சி என்பது தனி மனித மனோநிலை, மனோபாவத்தை பொறுத்துதான் இங்க இருக்குது. அடுத்த 2வது விஷயம், ஒரு முயற்சி கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நீச்சல் வீரர் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் ஒருத்தர் கிட்டத்தட்ட 28 பதக்கங்கள் வாங்குறார். போயிட்டு கூகுள்ல போட்டு பாருங்க. அவருடைய உடல் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்பைன் வளைஞ்சிருக்கும். அவருடைய உடல் காலை விட உடம்பு பெருசா இருக்கும். இதெல்லாம் நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. நம்ம நார்மலா இருக்கிறோம். நார்மலா இருந்து நம்ம சாதிக்கல. ஆனா அவர் அதை எடுக்கிறார். நல்லதா எடுத்துக்கிட்டு 20 பதக்கங்களை ஜெயிச்சிருக்கிறாரு. இதுல ஒலிம்பிக்கு 2 வருஷம் இருக்கும்போது அவருடைய கையில பெரிய முறிவு ஏற்படுது. 8 மாசம் அவரால் பிராக்டிஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒலிம்பிக்ல 8 பதக்கங்கள் வச்சு 28 அதிகமான பதக்கங்கள் வச்சிருந்தோம் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். புரியுதா உங்களுக்கு? மனோபாவம், சுபாவம் ரொம்ப முக்கியம். படிக்கிறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய ஸ்கில்ல கத்துக்கிறோம். இது எல்லாமே நாட்பட ரொம்ப நாளுக்கு தான் உங்களை டைம் எடுத்துக்கும். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களால மாத்திக்க முடியும் இப்பயே, இந்த நிமிஷமே. அது உங்களுடைய சுபாவம். சுபாவங்கிறது ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் சொல்றோம் இல்லையா? அந்த விஷயத்தை மட்டும் உடனே இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா படிக்க முடியும். ரைட். இந்த எத்தனை பேருக்கு செஸ் விளையாட தெரியுங்க? நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை கட்டம் இருக்கு மொத்தமா? 64 கட்டம் இருக்கா? வெள்ளையில எத்தனை காயின் இருக்கு? கருப்புல எத்தனை காயின் இருக்கு? 16 இருக்கா? எல்லா காயினுக்கும் ஈக்குவல் போகிறா? ஒரு பானுக்கும் பிளாக்ல இருக்க ஒரு பானுக்கும் ஒயிட்ல இருக்க பானு ஈக்குவல் போகிறா? பிளாக்ல இருக்க ஒரு பிஷப்புக்கும் ஒயிட்ல இருக்க பிஷப்பும் ஈக்குவல் போகிறா? விளையாடுற 2 பேருக்கும் விளையாட்டு தெரியுமா? இதுல எது மோஸ்ட் பவர்ஃபுல்? எது மோஸ்ட் பவர்ஃபுல்? செஸ்ல எது மோஸ்ட் பவர்ஃபுல்? ராணியா? எங்க வேணாலும் போகும், எந்த பக்கம் வேணாலும் போகும். ரைட். ஒரு ராணி வெட்டி பட்டுருது ஏதோ ஒரு காரணத்தினால. நடக்குது இல்லையா? அப்ப கடைசியா எது போய் ராணியா மாறுது? ஒரு சோல்ஜர். ராணியை உருவாக்கக்கூடிய பவர் எதுக்கு இருக்கு? ஒரு சோல்ஜருக்கு தான் இருக்கு. ரைட்டா?
அப்ப பவர் வந்து ராணி கிடையாது, சோல்ஜருக்கு உண்டு. சோல்ஜரும் மிகப்பெரிய ஒரு தன்னிலை உள்ள தனக்கென ஒரு தனித்தன்மையோட இருக்கக்கூடிய ஒரு பவர். நம்ம எல்லாரும் அப்படிதான். நமக்கு குவாலிட்டிஸ் வந்து ஈக்குவலா கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே குவாலிட்டியோட பிறக்கல. ஆனா ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து எல்லாருக்குமே இங்க ஈக்குவலா கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். அதனால அந்த விஷயங்களை நாம மனநிறைவோட அழகா அணுகும் பொழுது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். விஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ஸ் திட்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் சில்ட்ரன். கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் முதல் மார்க் எடுக்கிறாங்களோ மாணவர்கள் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு இலவசமா கல்வி கொடுக்குறாங்க. இந்த கல்வி மூலமா இது வரைக்கும் 1200 பேருக்கு மேல பயன்பெற்றிருக்கிறாங்க. அதுல 70% பேர் முதல் நிலை பட்டதாரிகள். நிறைய பேர் கூகுள் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நல்லா படிச்சுட்டோம்னாலே எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல நமக்கு வேலை இருக்கும். உங்களை நான் கண்டிப்பா நான் கிட்ட பேசும்போது சொல்லிருக்கேன், தனியா சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்கு, எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாங்கிறத நிச்சயமா நாம ஒரு உரையாடல் மூலம் நம்ம பகிர்ந்துக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக திரு செந்தில்ராஜன் மேலாளர் டைடல் லியோ எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் வெள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் அவர்கள் சிறப்புரையாக அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். வீரமும் வரலாற்று பெருமையும் வாய்ந்த வேலூர் மாவட்டத்தின் தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் என் திறந்தான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குடும்பத்தினா எனக்கு தெரியும், நீங்க ஒரு 2 நாள் எங்கள் தெருவுக்கு வரலாம் என்ன ஆகுது ஒரு குடும்பத்தினா எனக்கு தெரியும். உங்கள் பணி வந்து சிறப்பான பணி. வேலூர் இந்த அளவுக்கு தூய்மையாக இருக்குதுன்னா அதுக்கு உங்களோட இடைவிடாத தூய்மை பணிதான் காரணம் என்பதை நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் மாண்பு மேயர் சுஜாதா மேடம் அவர்களுக்கும் மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கல்லூரி காலங்களில் எனது கல்லூரி காலங்களில் எங்களுடைய பெரிய இன்ஸ்பிரேஷன் கல்வியாளர், எழுத்தாளர், முன்னாள் தலைமைச் செயலாளர் என பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான இறைவன் பையா அவர்களுக்கும் கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இப்போது சுந்தரன் அவர்கள் சொன்னாரு. நமக்கு அதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா நம்ம இறைவன் பையா தான். சேலம் மாவட்டத்தில் காட்டூர் கிராமம் என்ற ஒரு கிராமத்தில் இருந்து வந்து நம்மளோட தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக பொறுப்பேற்றார் என்றால் நமக்கு கல்விதான் முக்கியமான காரணம். எந்த காரணமும் இல்லை, கல்விதான் முக்கியமான காரணம். இதுவே நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கல்வி எந்த அளவுக்கு நமது வாழ்க்கை தரத்தை மாற்றும் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஐயா இறைவன் பையா அவர்கள். நம்மளாம் ஒரு 100 பக்கம் படிக்கணும்னாவே நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒரு புத்தகம் எடுத்து ஒரு 100 பக்கம் இருக்கிற புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கணும்னாவே நமக்கு கஷ்டமா இருக்கும். ஐயா வந்து 150 புத்தகம் அதில் எழுதியிருக்காரு. அதுக்காகவே நம்ம வந்து அவரை வந்து கைத்தட்டி பாராட்டலாம். வேலூர்ல தமிழ்ல வந்து புத்தக கண்காட்சி நடந்தது. அங்கங்க ஒரு புத்தகத்தை எல்லாம் பார்த்து வந்தோம். கடைசியில் ஒரு நடுவில் பார்த்தா இறைவன் ஐயாவுக்கு மட்டுமே ஒரு தாள் போட்டிருக்காங்க. அந்த அளவு ஒரு தாள் போடுற அளவுக்கு அவர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் எனக்கு பிடித்த புத்தகம் வந்து படிப்பது சுகமே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நம்மளாம் படிக்கிற கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கோம். அதை மாற்றணும் பண்றதுக்காகவே வந்து படிப்பது சுகமே ஒரு புத்தகம் வந்து ஐயா எழுதியிருந்தாரு. அருமையான புத்தகம். மேலும் தகவல் தொழில்நுட்பத்துறை என்றாலே மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள் பேரை தொடாமல் யாராலையும் கடந்து செல்ல முடியாது. ஏனென்றால் தகவல் தொழில்நுட்பத்துறை அவரோட தொலைநோக்கு சிந்தனையில் உருவானது சென்னையில் இருக்கிற டைட்டில் பார்க். எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற டைட்டில் பார்க் வந்து கலைஞர் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்டு அதனால் நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு உருவானது என்னையும் சேர்ந்து. நான் முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணது சென்னை டைட்டில் பார்க்கல தான். 10 போகிறவங்களாம் வந்து எல்ஐசி பில்டிங் ஹைட்டாக இருக்கும், டைட்டில் பார்க்க ஹைட்டாக இருக்கும். அதோட சென்சர் கிளாஸாக ஒரு 3 பில்டிங் தான் ஹைட்டான பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் உள்ளே போகிறவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண போல அந்த பில்டிங் பார்க்கலாம் போயிடுறேன்.
அப்போ இருந்ததெல்லாம் முடியாது தெரியுங்களா? ஸ்பெஷல் பார்த்தா டைட்டில் பாஸ் எல்ஐசி பில்டிங் அவ்வளோதான் இருந்தது. அந்த பில்டிங்கில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பு கிடைத்து இன்னைக்கு இன்றைய முதல்வர் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாவட்டத்தோறும் டைட்டில் விஓ என்ற பில்டிங் வந்து எல்லா மாவட்டத்திலையும் இப்போது திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அடுத்தடுத்த மாவட்டம் எல்லா சென்னை மட்டுமே வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கும் ஒரு சிட்டியாக இருந்தது. இப்போ எல்லா மாவட்டத்திலும் இந்த வேலை வாய்ப்பு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இங்க வந்து டைட்டில் இருக்கிறது யாரும் தெரியுமா? எங்க இருக்கு? அப்துல்லாபுரம். அதுல என்ன ஒரு வித்தியாசம்னா, 2 ஊர் பிரிக்கிறாங்க. ஒரு காம்பவுண்ட் வந்து மேல்மூலூர்ல இருக்கு, ஒரு காம்பவுண்ட் வந்து அப்துல்லாபுரத்துல இருக்கு. ஆனா மெயினான இது வந்து மேல்மூலூர் தான் இருக்கு. ஒரு காம்பவுண்ட் மட்டும் அப்துல்லாபுரத்துல இருக்கு. அதனால அப்துல்லாபுரம் சொல்லிடுறாங்க நிறைய பேர். ஆனா மேல்மூலூரோட மெயின் பார்ட் வந்து மேல்மூலூர்லயே இருக்கு. நம்ம 2 ஊருமே பகுதி கொடுத்துக்கலாம். அந்த டைம் எங்க கம்பெனியை பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து 15,000 பேர் வேலை செய்யறோம். இந்தியாவில் வந்து 7 பிரான்ச் இருக்கு, 7 ஸ்டேட்ல இருக்கோம். வேலூரை பொறுத்தவரைக்கும் 2,000 பேர் வேலை செய்யறாங்க. அந்த 2,000 பேர்ல 60 விழுக்காடு வந்து பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. 60 விழுக்காடு பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. எல்லாமே வேலூர்ல வந்து வளர்ந்த பொருள்கள். இவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்றோம்னா, பெண்கள் வந்து படிக்க கல்லூரி முடித்தவுடனே அடுத்தது திருமணம் தான் அப்படிதான் போயிட்டு இருந்தது. அதனோட போக்கை வந்து ஓரளவுக்கு மாற்றத்தில் எங்க கம்பெனியை வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குங்கிறதே நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா 60% ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் 40% தான் வந்து பசங்க வேலை செய்கிறாங்க. 60% பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதனாலே வந்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு வந்து 2,000 பேர் மொத்தம் 2,000 பேர் வேலை செய்கிறாங்க கம்பெனியில். காலையில் 8 மணிக்கு ஈவினிங் 6 மணிக்கு தான் வந்து அதனால நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து மெடிக்கல் கோடிங் கேள்விப்பட்டீங்களா? தலையாட்டாங்க எத்தனை பேர் தெரியும்? கை மெடிக்கல் கோடிங் பற்றி யாரும் கேள்விப்பட்டீங்க? ஓகே, 2 பேர் கேள்விப்பட்டீங்க. சொல்லணும் மெடிக்கல் கோடிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இந்தியாவில் அளவுக்கு அவேர்னஸ் இது வரைக்குமே இல்லை. கவர்மெண்ட் சைடில் எவ்வளோ தான் புக் பண்ணி அந்த காப்பி இருக்கிறத வாங்கி வச்சுக்கணும்னு சொன்னாலும் நம்ம யாரும் வாங்குறது இல்லை. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு இருக்கிற 90% மக்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தலைவரையும் டாக்டர் போனாலுமே இன்சூரன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி 80 பைசா கொடுக்க மாட்டோம். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு டாக்டர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துடுவாங்க. அவங்களோட இன்சூரன்ஸ் தான் அதுக்காகவே வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. இதற்கான பேக் அண்ட் ஒர்க் தான் இங்கேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் தான் ஒரு போர்ஷன் வந்து மெடிக்கல் கோடிங்னு சொல்லுவாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் போகிறாங்க இல்லையா, ட்ரீட்மெண்ட் போனதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போச்சு அப்படின்னு சொல்லி கோல் பண்ணி அதை வந்து இன்சூரன்ஸுக்கு பில் பண்ணுவாங்க. பில் பண்ணி பேமெண்ட் வரும். அதுக்கான ஒர்க்லாம் இங்கே வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இவருக்கு. ஸோ அதுக்கான இதெல்லாம் வந்து மெடிக்கல் கோடிங் சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா வந்து இப்போ சாஃப்ட்வேர் நம்மளாம் வந்து நிறைய படிக்கணும்னாவே வந்து கவுன்சிலிங் படிக்கணும், அடுத்து வந்து சாஃப்ட்வேர் பில் போயிடணும், நல்லா சேலரி வாங்கணும். மெடிக்கல் கோடிங்கும் அதுக்கு ஈக்குவலான சேலரி கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்கேஸ் +1 +2 படிக்கிறீங்கன்னா அடுத்து டிகிரி போகல நோட் பண்ணிக்கோங்க. ஜுவாலஜி படிங்க. மெடிக்கல் கோடிங் போகிறவங்க விருப்பப்படுறவங்க ஜுவாலஜி படிங்க, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இதெல்லாம் படிக்கணும். இதெல்லாம் வந்து அடுத்ததுக்கான உங்களுக்கான ஸ்கோப் வந்து நல்லா முடிஞ்சப்பறம் வந்து மெடிக்கல் கோடிங் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் டிகிரி எல்லாம் இதை வந்து படித்து முடிச்சுட்டு என் நம்பர் வந்து உங்கள் காப்பரேஷன் பிஹெச்ஓ சார்ட்டாக இருக்கும், சார்ட்டாக அவர்கிட்ட சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் ரெஃபர் பண்ணி எங்கள் கம்பெனிக்கு செடியூல் பண்ணி உங்களுக்கு நாங்கள் படிக்கிறோம். வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு வாழ ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற ஆசைப்படுங்க. கல்வி தான் அதற்கான முக்கிய ஆதாரம். நல்லா படிங்க. வாழ்த்துக்கள். இந்த நிறைய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து வேறொரு ஆர்வமிக்க மனிதர்களுக்கு மத்தியில் எப்போ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்ததற்கு ஆண்டவருக்கு நன்றி. நன்றி, வணக்கம். பொறுப்பேற்று துவங்கி நடத்தி கொண்டிருக்கும் நமது முன்னாள் தலைமை செயலாளர் அவர்கள் தலைமையுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுகிற நிகழ்ச்சியை இந்த மன்றத்தில் ஏற்பாடு செய்த ஒரு மதிப்பிற்குரிய வேலூர் மாநகராட்சியினுடைய மேயர் சுஜாதா அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு மதிப்பிற்குரிய சுப்புலட்சுமி அவர்களே, வேலூர் மாநகராட்சியினுடைய
துணை மேயர் அவர்களே, இங்கே எனக்கு முன்னால் உரையாற்றிய திரு சுந்தரராஜன் அவர்களே, துரை ஜாஸ்பர் அவர்களே, திரு செந்தில்ராஜன் அவர்களே, மருத்துவர் அக்பர் கௌசர் அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பெருமக்களே, ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற தூய்மை பணியாளர்களே, தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் சிறப்பாக படித்து வாழ்க்கையில் முன்னேறி உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கனவு மெய்ப்பட வேண்டும் என்கின்ற இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. கனவு மெய்ப்பட வேண்டும் என்றால் கனவு ஒன்று இருக்க வேண்டும். அந்த கனவு நாம் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும், நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும், ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் கனவாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இங்கே குத்துவிளக்கை ஏற்றுகிற ஒரு நிகழ்வும் நிகழ்ந்தது. அந்த குத்துவிளக்கு யாரால் ஏற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளும் தூய்மை பணியாளர்களும் தான் அந்த குழந்தைகளை அந்த குத்துவிளக்கை ஏற்ற வேண்டும் என்று மேடைக்கு அழைத்ததனுடைய காரணம், அந்த குத்துவிளக்கு எப்படி ஒளிர்கிறதோ அதை போல அவர்களுடைய வாழ்க்கையும் ஒளிர வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் அந்த குத்துவிளக்கை அவர்கள் ஏற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த குழந்தைகள் குத்துவிளக்கை ஏற்றிய போது அவர்கள் முகத்தில் இருந்த அந்த மலர்ச்சியை பார்த்தபோது மற்ற குழந்தைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மேடைக்கு 3 குழந்தைகள் அழைக்கப்பட்டு அந்த குத்துவிளக்கை ஏற்றிய போது அவர்களுக்கு என்ன பெருமிதம் ஏற்பட்டதோ அந்த பெருமிதத்தை குத்துவிளக்கை மட்டும் ஏற்றாமல் இந்த மேடையிலேயே அவர்கள் எதிர்காலத்தில் அமர்ந்தால் எவ்வளவு தூரம் வளர்ச்சி ஏற்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. நாம் சரித்திரத்தை படித்திருக்கிறோம், ஆனால் சரித்திரத்தின் சாரத்தை உருவாக்கிக் கொள்வதில்லை. அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாட்டு வண்டியில் இருந்து உருட்டப்பட்டவர். ஆனால் இன்று எந்த அலுவலகம் சென்றாலும் அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் அவரை கொண்டாடுகிறார்கள், எல்லோரும் போற்றுகிறார்கள். அவரை போல எந்த பொறுமையையும் தொடாத ஒரு அறிஞரை பார்ப்பது மிகவும் சிரமம். கால் மார்க்ஸை போல, ஏங்கல்ஸை போல இந்தியாவிலே மாபெரும் அறிஞராக திகழ்ந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவர் பொருளாதாரத்தை பற்றி எழுதினார், சட்டத்தை பற்றி எழுதினார், மாநிலங்களை பற்றி எழுதினார், சமூக இயலை பற்றி எழுதினார், சாதிகளை அழித்தொழிப்பதை பற்றி எழுதினார், ரூபாயின் மதிப்பை பற்றி எழுதினார், சமூக சீர்திருத்தங்களை பற்றி எழுதினார். 69,000 புத்தகங்களை அவருடைய வீட்டிலே ராஜகிரகா என்கிற இடத்தில் வைத்திருந்தார். இப்படி அவர் படித்ததன் காரணமாகத்தான் போற்றப்படுகிறார், புகழப்படுகிறார், உலக அளவில் மதிக்கப்படுகிறார். எனவே கல்வி ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும், உங்கள் நிலையை உயர்த்தும், உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு இந்த நொடியிலிருந்து கல்வியை அணுகுகின்ற போது நான் வாழ்க்கையிலே உயரமான இடத்துக்கு செல்வேன். ஒரு கலைஞரை விளக்கமாக தவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம், தத்தளித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் கரையேற்றுவதற்கு உதவியாக இருப்பேன் என்று சூளுரை எடுத்துக்கொண்டால் அதற்கு பிறகு இரவை பகலாக்கி விடிகளை அகலாக்கி படிக்கின்ற நிகழ்வு எளிதில் நடந்துவிடும். இங்கே பேசியவர்கள் எல்லாம் கல்வி மிகவும் முக்கியம், நீங்கள் கல்வியை பெறுவதற்கான வசதிகள் எல்லாம் அரசால் செய்து கொடுக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டார். இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்
நீங்கள் படிப்பதற்கு அரசு எவ்வாறு நிதி உதவி செய்கிறது, தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்கள் எல்லாம் நீங்கள் அரசு பள்ளியிலே படித்து கல்லூரியிலே இணைந்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாதா மாதம் நிதி உதவி கிடைக்கும். அதனால் உங்களுடைய கல்வி செலவை நீங்கள் பெற முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டார். நான் இன்னொன்றை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ் வழியிலே நீங்கள் கல்லூரி வரை படித்திருந்தால் நீங்கள் 20% இடஒதுக்கீட்டில் முதன்மை பணியில் கூட சேர முடியும். நீங்கள் குரூப் 1 என்று சொல்லப்படுகின்ற துணை ஆட்சியர் பணிக்கு கூட தமிழ் ஊடகத்திலே கல்லூரி வரை படித்தால் 20% ஒதுக்கீட்டில் இடத்தை பெறலாம். நீங்களும் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரியாக ஆகலாம் என்பதை மனத்திலே வைத்துக் கொண்டு நீங்கள் தமிழ் ஊடகத்தில் படித்தாலும் தகுதி பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே திரு செந்தில் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை குறிப்பிட்டார். இந்த லியோ டைடல் பார்க் என்பதில் 40% தான் ஆண்கள் பணி செய்கிறார்கள், 60% பெண்கள் தான் பணி செய்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். இது டைடல் பார்க்கில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எந்த நிறுவனத்திற்கு சென்றாலும் பெண்கள் தான் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு மாவட்டத்திற்கு சென்றாலும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் எல்லாம் பெண்களாக இருக்கிறார்கள். இந்த மாற்றம் நிகழ்ந்ததற்கு ஒரே ஒரு காரணம், பெண்கள் அக்கறையோடு படிக்கிறார்கள், ஆர்வத்தோடு படிக்கிறார்கள், கவனம் சிதறாமல் படிக்கிறார்கள், வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று எந்த தீய பழக்கமும் இல்லாமல் படிக்கிறார்கள். அதனால் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கிறார்கள். இந்த உதாரணத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ள முடியும். இங்கே பேசுகிற போது துரை ஜாஸ்பர் அவர்கள் பென்சில் உதாரணத்தை கூறினார். பென்சில் எழுதினால் அதை அழிப்பதற்கு அழிப்பால் இருக்கிறது என்றெல்லாம் எடுத்து கூறினார். வாழ்க்கை என்பது பென்சிலால் எழுதுவதல்ல, பேனானால் எழுதுவது, அழிக்க முடியாது. அதனால்தான் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு தவறை இந்த பருவத்தில் நாம் செய்துவிட்டால் பின்னால் அழிக்கவே முடியாமல் போய்விடுகிறது. அதை மனத்திலே வைத்துக் கொண்டுதான் இந்த பருவத்தில் நீங்கள் படிப்பு ஒன்றுதான் முக்கியம் என்று உங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கொசுவும் ஒரு பட்டாம்பூச்சியும் சந்தித்துக் கொண்டன. அந்த கொசு பட்டாம்பூச்சியினுடைய இதழை பார்த்து கேட்டது, உன்னுடைய இறகுகள் இப்படி பளபளவென்று இருக்கிறதே, ஆனால் என்னுடைய இறகுகள் ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டது. அதற்கு பட்டாம்பூச்சி சொன்னது, நான் புழுவாக இருந்து பிறகு கூட்டு புழுவாக மாறி 21 நாட்கள் வெளியே வராமல் கடுமையான தவம் இருக்கிறேன். ஒரு முனிவரை போல அந்த 21 நாட்கள் நான் சாப்பிடாமல் வெளி உலகத்தை பார்க்காமல் கூட்டுப்புழுவாக இருக்கிறேன். அதனால் இயற்கை எனக்கு இந்த அழகான இறகுகளை பரிசளிக்கிறது. ஆனால் நீ அவ்வாறு தவறில்லாமல் இருக்கின்ற காரணத்தால் உனக்கு அழகான இறகு அமையவில்லை என்று. யார் படிக்கிற பருவத்தில் கூட்டுப்புழுவை கூட கேளிக்கைகளில் கவனம் செலுத்தாமல் வீட்டிலேயே இருந்து படிப்பு மட்டுமே முக்கியம் என்று தவறு இருக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பெண்கள் என்ற இறகுகளை இயற்கை அளிக்கிறது, அவர்களுடைய அந்த உழைப்பு அளிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய்மை பணியாளர்களை பற்றி மாநகராட்சியுடைய மேயர் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய தலைமை உரையிலே குறிப்பிட்டார். அப்போது அவர் சொன்னார், தூய்மை பணியாளர்கள் வராவிட்டால் நாங்கள் மகிழ்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையை நடத்த முடியாது என்று குறிப்பிட்டார். நாம் அனைவருமே கோவிட் பெருந்தொற்று வந்த காலத்தில் வீட்டிலேயே முடங்கி கிடந்தோம். வெளியே வருவதற்கு பயந்து முகக்கவசத்தை அணிந்து எங்கே நமக்கு தொற்று வந்து விடுமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். பற்று வைத்தவர்களிடம் கூட தொற்று இருக்குமோ என்று கை கொடுக்குவதற்கு நாம் தயங்கிறோம் என்று தங்கமூர்த்தி என்பவர் ஒரு கவிதை எழுதினார். சொந்தக்காரர்கள் கூட ஏதேனும் தொற்றினால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவர்களை தூரத்தில் இருந்து பார்த்தோம். உடன் பிறந்தவர்கள் இறந்தால் கூட அவருடைய ஈமச்சடங்குகளுக்கு செல்லாமல், இறுதி யாத்திரைக்கு செல்லாமல் வீட்டிலேயே முடங்கி கிடந்தோம். ஆனால் தூய்மை பணியாளர்கள் ஒரு நாள் கூட தங்கள் பணியை தொடராமல் இல்லை. அவர்கள் வீதிகளிலே இருந்தார்கள். அவர்கள்
குப்பைகளை அகற்றினார்கள், தெருக்களை சுத்தப்படுத்தினார்கள். நாம் வேண்டாம் என்று ஒதுக்கியவற்றை எல்லாம் அவர்கள் அப்புறப்படுத்தி தூய்மையாக வைத்திருந்த காரணத்தால் தான் பெருந்தொற்றினால் பெருமளவு சேதமடையாமல் இருந்தது என்பதால் அவர்கள் அத்தனை பேருக்குமே நாம் உண்மையிலேயே கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். தோட்டியின் மகன் என்கின்ற அற்புதமான நாவலை தகழி சிவசங்கரன் பிள்ளை மலையாளத்திலே எழுதினார். அதை சுந்தர ராமசாமி தமிழிலே மொழிபெயர்த்தார். ஒரு தோட்டி தன் மகன் மிகப்பெரிய படிக்க வர வேண்டும், தானும் தூய்மை பணியாளராக இருப்பதைப் போல அவனும் ஆகிவிடக் கூடாது என்று மிகப்பெரிய கனவுகள் எல்லாம் கண்டார். தன் மகனை பெரிய ஆட்சியராக ஆகி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணினார். ஆனால் காலத்தின் கொடுமை வைசூரி என்கின்ற பெரிய அம்மை வைத்து அவருடைய வாழ்க்கை சிதைந்து போய் அவனும் ஒரு தூய்மை பணியாளராக நிலைமையை அந்த தோட்டியின் மகன் என்கின்ற நாவலில் தகழி சிவசங்கரன் பிள்ளை எழுதியிருப்பார். அந்த நாவலை படித்த போது எங்கள் கண்களில் எல்லாம் நீர் வந்தது. இப்படி கனவு கொண்டு கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கை சிதைத்து விட்டது என்று எண்ணினோம். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தூய்மை பணியாளர்களாக இருக்கிற உங்கள் பெற்றோர் உங்களை பெரிய பெரிய பணிகளில் பெரிய பெரிய பதவிகளிலே வைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நீங்கள் இந்த பருவத்தில் படிப்பதில் அக்கறை செலுத்தி வேறு எதிலும் உங்களுடைய கவனம் சிதறவிடாமல் முழுமையாக உழைத்தால் வெற்றியை பெற்றுவிட முடியும். கல்வியை பொறுத்தவரை தொடக்கத்தில் அது கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் ஆர்வத்தை செலுத்தினால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்த்தால் நிச்சயமாக அந்த கல்வி மகிழ்ச்சியானதாக மாறிவிடும். ஒரே ஒரு வெற்றியை நீங்கள் ருசித்திருப்பீர்கள் என்றால் அதற்கு பிறகு எந்த தடைகள் வந்தாலும் சிறிதும் தயங்காமல் நீங்கள் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எரிந்து வாழ்க்கையை முன்னேறுவீர்கள் என்பதை உறுதியாக நம்புங்கள். நாம் மாவட்ட நிர்வாகத்திடமும் மாநகராட்சியினுடைய ஆணையர் மதிப்பிற்குரிய திரு லட்சுமணன் அவர்களிடமும் ஒரு வேண்டுகோளை வைப்பதற்கு விரும்புகிறேன். காஞ்சிபுரத்திலே நிலவரி பணிகள் என்கின்ற ஒரு இயக்கத்தை நாங்கள் தொடங்கினோம். 14 வயதுக்கு மேற்பட்டு தனியிலே பணி செய்கிறவர்களை விடுவிக்க முடியாது. இப்போது 18 வயது என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போது 14 ஆண்டுகள் தான். 14 ஆண்டுகளுக்கு மேல் தனியிலே பணி செய்து கொண்டிருந்தால் அவர்களை விடுவிக்க முடியாது. அதனால் அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக மாலை நேரங்களில் நாங்கள் வகுப்புகளை நடத்தினோம். அதற்கு நிலவரி பள்ளிகள் என்று பெயரிட்டோம். 6 மணி முதல் 8:30 மணி வரை அவர்கள் படிக்கிற பள்ளிகளிலேயே விளக்குகள் பொருத்தி, மின் விசைகள் பொருத்தி, தன்னார்வ தொண்டர்கள் மூலம் அவர்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தோம். அப்போது அந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு 300 ரூபாய் தான் சம்பளமாக கொடுத்தோம். 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை அவ்வளவு ஆர்வத்துடன் படிப்பை பாதியிலே நிறுத்திய மாணவர்கள் வந்து படித்தார்கள். சில வகுப்புகளில் தாயும் மகளும் கூட படித்தார்கள். அப்படி படித்தவர்கள் முதலில் பிள்ளையார் பாளையத்தில் ஆரம்பித்த அந்த பள்ளிக்கூடத்தை விரிவாக்கம் 12 இடங்களில் நிகழ்ந்தது. இதை கூட நூல்களிலிருந்து நூல்களுக்கு என்று இங்கே வந்திருக்கின்ற மூத்த பத்திரிகையாளர் திரு தேவிநாதன் அவர்கள் ஆனந்தங்களின் இதழிலே பதிவு செய்தார். அதை படித்துவிட்டு சுதாமூர்த்தி அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார். இந்த தகவலை எனக்கு திரு தேவிநாதன் அவர்கள் தான் தொலைபேசியிலே தெரிவித்தார். நான் சொன்னேன், காஞ்சிபுரத்துக்கு செய்வதாக இருந்தால் இங்கே அறிஞர்களா புற்று நோய் மருத்துவ நிலையம் இருக்கிறது. அந்த நிலையத்தில் பல மாநிலங்களிலிருந்து நோயாளிகள் வருகிறார்கள். போதிய படுக்கை வசதிகள் இல்லை. கூடுதலாக ஒரு பெரிய அறையை அவர்கள் தங்குவதற்கு கட்டிக் கொடுத்தால் வசதியாக இருக்கும் என்று சொல்லி அந்த கட்டுரையின் விளைவாக சுதாமூர்த்தி அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு நேரிலே வந்து அந்த பெரிய ஒரு வளாகத்தை கற்றுக் கொடுத்தார். அதற்கு பிறகு அங்கே பலர் வந்து தங்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த நிலவரி பள்ளியிலே 5ஆவதிலே நிறுத்தியவர்கள், 3ஆவதிலே நிறுத்தியவர்கள், 7ஆவதிலே நிறுத்தியவர்கள் என்றெல்லாம் சேர்ந்தார்கள். அவர்கள் தகுதிக்கேற்ப பிரித்து அவர்களுக்கு பாடங்களை தன்னார்வ தொண்டர்கள் செய்து கொடுத்தார்கள்.
இதிலே ஒரு வேடிக்கை என்னவென்றால் அரசின் பைசா ஒன்று கூட அதற்காக செலவிடப்படவில்லை. பலருடைய நன்கொடையின் மூலமாக அந்த நிலவொளி பள்ளிகள் நிகழ்ந்தது. இந்த நிலவொளி பள்ளியிலே படித்த பல மாணவர்கள் இன்று அரசு பள்ளிகளில் இருக்கிறார். இப்போது இளையராஜா என்கின்ற ஒரு இளைஞர் துணை காவல் கண்காணிப்பாளர் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செங்கல்பட்டில் துணை கண்காணிப்பாளராக பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். படிப்பை 5ஆவதோடு நிறுத்திய இளையராஜா நிலவொளி பள்ளியிலே சேர்ந்து படிப்பை முடித்து பிறகு பட்டப்படிப்பை முடித்து பிறகு பணியிலே சேர்ந்து பிறகு இடைநிலை படிப்பை முடித்து அவர் இன்று ஒரு நல்ல பணியிலே இருக்கிறார் என்றால் படிப்பை தொடர்ந்து ஒருவர் மேற்கொண்டால் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே நான் வேலுவை பொறுத்தவரை இந்த கனவு வைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் வந்து பேசிவிட்டு செல்வதால் எந்த பயனும் இருக்காது. நீங்கள் சிறிது நேரம் கேட்பீர்கள், அதற்கு பிறகு இங்கே வெளியே சென்றதும் உங்கள் கைபேசியிலே வருகிற அழைப்புகளிலேயே கரைந்து போய்விட்டீர்கள் என்பதை நான் அறிவேன். அதனால் நான் ஒரு திட்டத்தை உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்களுக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளை நீங்கள் பிரித்து மாலை வேளையில் 6 to 8:30 வரை யாரெல்லாம் படிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். அதை முன்னின்று நடத்துவதற்கு இங்கே ரவிக்குமார் என்கின்ற ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் தயாராக இருக்கிறார். அவர் ஓய்வு பெற்ற மற்ற ஆசிரியர்களையும் அழைத்து வந்து மாணவர்களுக்கு இயற்பியல் வேண்டுமா சொல்லித் தருகிறேன், கணிதம் வேண்டுமா சொல்லித் தருகிறேன், தாவரியல் வேண்டுமா சொல்லித் தருகிறேன். திரு செந்தில்ராஜன் அவர்கள் சொன்னார்களே, நீங்கள் விலங்கியல் படித்தால் மெடிக்கல் கோடிங் படிக்கலாம் என்று, விலங்கியல் வேண்டுமா சொல்லித் தருகிறேன் என்றெல்லாம் அவர் ஆர்வமாக இருக்கிறார். மதியவே அவரிடம் நாங்கள் பேசிவிட்டோம், ஆசிரியர்களை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். இங்கே நான் வர வேண்டும் என்பதற்காக பெரும் தவறு இருந்தவர் தவசீலர் அவர்கள் தான். ஏனென்றால் அவர்தான் என்னை ஒரு வாரமாக காலையிலும் மாலையிலும் துணைத்து எடுத்து இந்த நிகழ்ச்சி நீங்கள் வந்தே ஆக வேண்டும், கண்ணகி நகரிலே நீங்கள் செய்வதைப் போல வேலூரிலும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். கண்ணகி நகரிலே இருக்கிற மாணவர்களை இப்படித்தான் ஆட்சிப்படுத்தி மாலை வேளையில் அவர்களுக்கு சிற்றுண்டியை கொடுத்து சிறப்பு வகுப்புகள் நடத்தி இப்போது அங்கே 400க்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதிலே பெரும்பாலானோர் தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் தான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் பெருமைக்குரியவை அல்ல. இதை தாண்டி அந்த குழந்தைகளை 50 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை புத்தகங்கள் எழுதி எழுதுக இயக்கத்தின் மூலமாக 50 புத்தகங்கள் இப்போது வெளிவரப் போகின்றன. அந்த குழந்தைகள் எழுத்தாளர்களாக வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய சாதனை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இவர்களுக்கு தேவையான எழுதுபொருட்கள், சிற்றுண்டி போன்றவற்றை எல்லாம் நான் செய்து தருவதற்கு தயார் என்று மருத்துவர் அக்பர் கௌசர் அவர்கள் என்னிடம் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அவர் வாக்கு தவறாதவர். எனவே நிச்சயமாக அவருடைய சேவையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். இதோடு நின்று விடாமல் படிப்பை பாதியிலே நிறுத்திய தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளையும் அழைத்து மேற்கொண்டு அவர்கள் படிக்க விரும்பினார் அதற்கேற்றவாறு நிலவொளி பணிகளை போன்ற ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி அவர்கள் படிப்பதற்கான வசதிகளை செய்து கொடுத்தால் அவர்கள் தொடர்ந்து மாலை வேளையில் படித்து பட்டப்படிப்பை முடித்து வெவ்வேறு பணிகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் ஒன்றை நிலவொளி பள்ளிகளில் கவனித்தேன். வழக்கமாக பள்ளிகளில் படிக்கிறவர்களை விட நிலவொளி பள்ளியில் படிக்கிறவர்கள் ஆர்வமாக படித்தார்கள். அதற்கு எந்த காரணம் என்றால், ஒன்று மறுக்கப்பட்டு அளிக்கிற போதுதான் அதனுடைய மதிப்பு மக்களுக்கு தெரிகிறது. தானாக கிடைக்கிற எதையும் நாம் ரசிப்பதில்லை. சர்க்கரை பொங்கல் எப்போதும் கிடைத்தால் அந்த சர்க்கரை பொங்கல் ருசிக்காது. சர்க்கரை பொங்கல் அன்று சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டால் தான் அது ருசியாக இருக்கும். எப்போதும் கிடைத்தால் கிடைக்கிற அருமையை விட எப்போதாவது கிடைக்கிற போது அதனுடைய அருமை பல மடங்காக இருக்கிறது. அதனால் இந்த மாணவர்களை நெறிப்படுத்துவதற்கு நாம் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உண்மையான கனவு மெய்ப்படும் என்கின்ற என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இங்கே வந்திருக்கிற மாணவர்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
நீங்கள் படிக்கிற போது கவனத்தை சிதறவிடாமல் படியுங்கள். அமைதியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த இடத்திலே அமர்ந்து படியுங்கள். நீங்கள் படிக்கிற போது உங்கள் வாழ்க்கையின் இலக்கை அடைவதை கடமையை நினைத்துக் கொண்டு படியுங்கள். சில பாடங்களை படித்தால் புரியவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் படியுங்கள். அதோடு நிறுத்தி விடாதீர்கள். நீங்கள் அவற்றை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள். படிப்பது 10%, திரும்ப திரும்ப சொல்லி பார்ப்பது 90% என்று இருந்தால்தான் ஒருவர் வெற்றியை பெற முடியும். சர்ச்சில் தன்னுடைய குளியல் அறையில் ஏதோ சொல்வதை கேட்டுவிட்டு அவருடைய பணியாளர் வந்து கூப்பிட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு சர்ச்சில் சொன்னார், நான் உங்களோடு பேசவில்லை, நான் மக்கள் சபையில் பேசுவதற்கு பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய பேச்சாளரான சர்ச்சில் கூட அந்த மக்கள் சபையிலே என்ன பேச வேண்டும் என்பதற்காக குளியலறையிலே பயிற்சி எடுத்துக் கொண்டிருந்தார் என்றால் நாம் எவ்வளவு பயிற்சி எடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற கருத்தை நீங்கள் பதிய வைத்திருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு கிடைத்திருப்பது இறுதி காலம். அதாவது உங்களுடைய பள்ளி தொடங்குகிற போதுதான் நீண்ட நேரம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் நடுநேரம் கிடைக்கிறது, மிடில் டைம். இப்போது கிடைத்திருப்பது எண்டு டைம். இந்த இறுதி நேரத்தில் நீங்கள் எவ்வாறு படிக்க வேண்டும் என்றால் ஒரு நொடியை கூட இழக்கக்கூடாது. காலையிலிருந்து இரவு வரை எந்த பாடத்திட்டத்தை படிப்பது என்று ஒரு அட்டவணையை தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த அட்டவணையின்படி பாடங்களை படியுங்கள். பிறகு வார இறுதியில் நீங்கள் படித்தவற்றை எல்லாம் ஒரு முறை திருப்பி பாருங்கள். நீங்கள் ஒரு கடைக்கு செல்லுகிற போது கூட படித்தவற்றை அசை போட்டுக் கொண்டே செல்லுங்கள். அப்போதுதான் அது மனத்திலே ஆழமாக பதியும். இந்த இறுதி கட்டத்தில் நீங்கள் படித்தவற்றை எல்லாம் சின்ன சின்ன குறிப்புகளாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பக்க குறிப்பாக ஒரு பாடத்தை எடுத்து வைத்துக் கொண்டால் நீங்கள் பரீட்சைக்கு முதல் நாள் 10-15 பக்கங்களை மட்டும் புரட்டினால் போதும், மொத்தமும் உங்களுடைய நினைவுக்கு வரும். அவ்வாறு நீங்கள் குறித்து வைத்துக் கொண்டு படிப்பது உங்களுடைய கவனத்தை மேம்படுத்தும். சில கடினமானவற்றை திரும்ப திரும்ப படியுங்கள். இன்னும் சொல்ல போனால் மனப்பாட பகுதிகள், சமன்பாடுகள் முதலியவற்றை ஒரு நோட்டு புத்தகத்திலே எழுதி தினமும் காலையில் அரை மணி நேரம் அவற்றை தொடர்ந்து படியுங்கள். அவை உங்களுடைய மனத்தில் ஆழமாக பதியட்டும். அப்படி படித்தால்தான் நீங்கள் தேர்விலே மறந்து போகாமல் எழுத முடியும். நிறைய மாணவர்கள் என்னிடம் சொல்வது, நாங்கள் படிக்கிறோம் ஆனால் தேர்வு அறைக்குள் நுழைந்ததும் மறந்து விடுகிறது, தேர்வு எழுதி முடித்துவிட்டு வந்ததும் ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அதற்கு முக்கியமான காரணம் பதற்றம் தான். பதற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இப்போது உங்கள் பள்ளிகளிலே திருப்ப தேர்வுகள் நடத்துவார்கள். அந்த திருப்ப தேர்வுகளுக்கு நன்றாக படியுங்கள், ஆழமாக படியுங்கள். அந்த திருப்ப தேர்வுகளையே நீங்கள் மூல தேர்வை போல எண்ணிக்கொண்டு எழுதுங்கள். அப்படி எழுதினால் நிச்சயமாக அது மறந்து போகாது. நான் ஏற்கனவே சொன்னதை போல படித்தவற்றை திரும்ப திரும்ப சொல்லிப்பார்கள். அப்போதுதான் அது ஆழ்மனத்திற்குள் சொல்லும். அப்போது தேர்வு அறையிலும் அது தெளிவாக பக்கம் பக்கமாக உங்கள் நினைவிலே வந்து உங்களுக்கு நினைவூட்டி எழுத வைக்கும் என்பதை மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேர்வு அறைக்கு நுழைவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னால் வாசிப்பதை நிறுத்திவிடுங்கள். உள்ளே போகிற வரை படித்துக் கொண்டு குழம்பாதீர்கள். எப்போதுமே சில சமூக சேவை செய்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள். நாம் தேர்வு அறைக்கு நுழைவதற்கு முன்னால் இதை படித்தாயா அதை படித்தாயா என்று உங்களை குழப்புவார்கள். படிக்கவில்லையே என்று பயந்தால் படிப்பதும் மறந்து போய்விடும். எனவே இந்த சமூக சேவை செய்கிற மாணவர்களை கொஞ்சம் தள்ளி வையுங்கள். நீங்கள் உள்ளே சென்ற பிறகு விடைத்தாளை வாங்கி தயவு செய்து ஒரு 10 முறை ஆழமாக மூச்சு விடுங்கள். அத்தனை அச்சமும் உங்களை விட்டு அகன்றுவிடும். அதற்கு பிறகு நீங்கள் விடைத்தாளை எழுத ஆரம்பித்தால் முத்து முத்தான கையெழுத்தால் அந்த விடைத்தாளை முத்தமிடுங்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேர்வு முடிந்ததும் முடிந்த தேர்வை பற்றி மற்றவர்களிடம் விவாதிக்காது. ஏனென்றால் சிலர் அது தவறு இது தவறு என்று குழப்புவார்கள். அதனால் வீட்டிற்கு சென்று சிறிது ஓய்வெடுத்து விட்டு பிறகு வந்து அடுத்த தேர்வை நன்றாக எழுதுங்கள். இந்த தேர்வு காலங்களில் வெயில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நண்பர்கள் சொன்னார்கள், காலையிலே அதிக பனி, பிறகு அதிக வெயில் என்று சொன்னார்கள்.
இது தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் காலமுறையின் மாற்றத்தின் காரணமாக இது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேர்வு எழுதுகிற நேரத்தில் நல்ல வெயில் இருக்கும். எனவே நீங்கள் இளநீர், மோர் போன்றவற்றை குடியுங்கள். உடலின் வெப்பத்தை தணித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் படிக்க ஆரம்பிக்கிற போதுதான் தூக்கம் நன்றாக வரும். அது போன்ற நேரங்களில் நீங்கள் சற்று நடந்து நடந்து படித்தவற்றை சொல்லி பார்த்தால் தூக்கம் தொலைந்து போகும். இங்கே வந்திருக்கின்ற தூய்மை பணியாளர்களுக்கு ஒன்றை கூறுகிறேன். தயவு செய்து இந்த 2 மாதங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்கள். அவர்கள் படிக்கிற போது அருகிலேயே இருங்கள். உங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை எல்லாம் தயவு செய்து மூடிவிடுங்கள். அந்த நெடுந்தொடர்களை பார்க்க வேண்டும் என்ற இச்சையை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் 2 மாதம் கழித்து பார்த்தாலும் புரிந்து கொள்கின்ற அளவிற்குத்தான் நெடுந்தொடர்கள் இருக்கின்றன. 6 மாதம் கழித்து நீங்கள் பார்த்தாலும் புரிந்து கொள்ளலாம். ஒன்றும் பெரிய அளவில் அந்த கதை ஒன்றும் ஓடி இருக்காது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கைபேசிக்கும் சென்று ஓய்வு கொடுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவை கொடுங்கள். அவர்கள் நன்றாக புரதச்சத்தை சாப்பிடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். அவர்கள் படிக்கிற போது தேநீர் தயாரித்து கொடுங்கள். அவர்கள் சிறிது பதற்றப்படும் போது கவலைப்படாதே என்று ஆறுதல் செய்யுங்கள். தயவு செய்து எதிர்மறையாக பேசாதீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற போது சாப்பாடை நன்றாக கொட்டிக்க தெரிகிறது, படிக்க முடியலையா என்று சொல்லாதீர்கள். என்றால் சில பெற்றோர் அவ்வாறு செய்வார்கள். அதை போல பக்கத்து வீட்டு குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். எந்த குழந்தையும் பக்கத்து வீட்டு குழந்தையோடு ஒப்பிடுவதை விரும்புவதில்லை. ஏனென்றால் உங்களை பக்கத்து வீட்டு பெற்றோருடன் ஒப்பிட்டால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா? அதனால் யாரையும் யாரோடு ஒப்பிடாதீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர் இருக்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தூய்மை பணியாளர் குழந்தைகள் எல்லாம் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து நான் எங்கேயாவது சந்திக்க நேர்ந்தால் ஓடி வந்து என்னிடம் அன்று நான் வேலூரில் சந்தித்தேன், இன்று உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், உயர்ந்த பணியில் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் இந்த கனவு வைப்பட நிகழ்ச்சிக்கு வெற்றி என்று கூறி உங்களை வாழ்த்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த ஒரு அழகான மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஐயா இயக்குநர் அவர்களுக்கும், எங்கள் மாவட்டத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், மாநகராட்சி செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் மாநகராட்சி மேயர், மாநகராட்சி துணை மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும், மக்களின் பிரதிநிதிகளாக வீட்டிற்கும் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், உங்களுக்கெல்லாம் சேவைகள் தினம் தினம் வழங்கிக் கொண்டிருக்கும் எங்களது நண்பர்களும் தோழிகளுமான தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, உங்களோட பர்மிஷனோட ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், நீங்கள் குழந்தை செல்வங்கள். இந்த குழந்தை செல்வங்கள் தினம் தினம் ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும். உங்கள் தாய் தந்தையர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக, எங்கள் சமூகத்திற்காக, இந்த சமூகத்தில் வாழும் மக்களுக்காக எவ்வளவு கடினப்பட்டு வேலை செய்கின்றார்கள். அந்த வியர்வை, அந்த கண்ணீர், அந்த ரத்தம் என்றும் உங்கள் கண்களில் நிலைத்திருக்கட்டும். உங்கள் கண்களில் இந்த தோன்றல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கண்கள் இமைகள் மூடாது, உங்கள் இமைகளை மூட செய்யாது. ஆம், நான் இன்று வேண்டுமானால் ஒரு தூய்மை பணியாளரின் குழந்தை செல்வமாக இருக்கலாம். நாளை நான் இந்த நாட்டின் செல்வமாக மாறுவேன் என்று நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றை கவனித்தோம். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் நிறைய பேர் வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா திரும்பி படிப்பை தொடர மாட்டேங்கிறீங்க. 10வது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா தொடர மாட்டேங்கிறோம். இந்த ஒரு பிரச்சனைக்காக ஐயா நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கான சிறப்பு வகுப்புகள் நாங்கள் தொடங்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கான வழிகாட்டுதல்களை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். மேலும் இங்க கூப்பிட்டிருக்கிறோம் நம்ம சிஎம்சி, விஐடி இவங்க எதுக்காக கூப்பிட்டோம்னா, சிஎம்சியில் நினைத்தாலும் நீங்கள் போய் படியேற முடியும், அங்கே போய் படியேறி படித்து அங்கேயே வேலை செய்ய முடியும் என்ற வழிகள் நமக்கு இருக்கிறது. விஐடி வாசலுக்குள்ளும் உங்களால் நுழைய முடியும். நீங்கள் படித்து முடித்த பிறகு செந்தில் சார் சொல்லியிருந்தாங்க, டைடல் பார்க்ல எங்களோட கதவுகள் உங்களுக்காக திறந்து இருக்கு. இந்த திறந்து இருக்கக்கூடிய கதவுகள் அனைத்தும் உங்களுக்காக திறந்து இருக்குது என்பதை மறந்து விடார்கள்.
நாம் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். உங்களுக்காக கையில ஒரு பேப்பர் கொடுத்துருக்கோம். நான் பிறகு என்னோட வாழ்க்கையில உங்களோட கனவு என்ன, நான் என்ன மாதிரி படிப்பு படிக்கணும்ன்றத உங்களுக்காக குறிப்பு கொடுத்துருக்கோம். அந்த உங்க கையில இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல உங்களோட நீங்க எந்த மாதிரியான படிப்பு படிக்கணும் உங்களோட கனவு இருக்கு அப்படின்றத டிக் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ்ட கொடுங்க. அவங்க உங்களோட போன் நம்பர் நோட் பண்ணிட்டு உங்களை மீண்டும் கான்டாக்ட் பண்ணி நாம உங்களுக்காக நாங்க பணி செய்ய காத்திருக்கிறோம். இப்போ நானும் உங்களை மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ எந்த மாறுதல் ஏற்பட்டது, என்னோட அப்பாவோட கூட இருந்த ஒரு நண்பர், அவர் என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டாங்க. அந்த 1/2 மணி நேரம் பேசிய பேச்சு என்னை அந்த 12ஆம் வகுப்பு முழுவதுமாக என்னை உறங்க விடாமல் செய்தது. அந்த உறங்க விடாத தருணம் எங்களோட தூய்மை பணியாளர் அனைவருக்கும் இந்த கனவுகள் மெய்ப்பட இந்த ப்ரோக்ராம் மூலியமா கிடைக்கணும்ன்ற நோக்கத்துக்காக இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கான தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கீங்க, என்னை விட ஐயா சொன்ன மாதிரி என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. I am the best. சொல்லுங்க, I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. இந்த ஒரு 4-5 சொற்களை நீங்க ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்ச உடனே I am the best. I can do it. God is always with me. I am a winner. Today is my day. இந்த ஒரு பழக்கத்தோட ஒவ்வொரு நாளும் தூங்குங்க. உங்களோட வாழ்க்கை மாறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்த தகசீலன் ஐயா அவர்களுக்கும் இறையன்பு சாரோட தோழர்களாக இருந்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், எங்களது மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கும், மேயர், துணை மேயர், மாமன்ற உறுப்பினர்கள், ஆணையாளர் அனைவருக்கும் எங்களான தூய்மை பணியாளர்கள் சார்பாக சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி, விடைபெறுகிறேன். வணக்கம். தலைமை செயலாளர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நகராட்சி, பேரூராட்சி, கிராம பகுதிகளில் உள்ள தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி ஈவினிங் கிளாஸ் வச்சு அவங்கள நல்லா படிக்க வைக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் உடனடியாக செய்யப்படும் என்ற உறுதியை இந்த மாமன்றத்திலே உங்கள் அனைவருக்கும் தாழ்மையோடு தெரிவிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.